நீங்கள் செலவு பண்ணாதீங்க. இந்த செலவு பண்ணுறதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய பார்த்தீங்கன்னா 22வது வசனம். நாள் ஒன்றிற்கு சாலோமனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சாலோமன் என்கிற ராஜா, இந்த ராஜா பெரிய செலவாளியாக இருந்தார். வேதம் சொல்லுது, ஒரு நாள் சாலோமனுடைய வீட்டிற்கு செல்லுகிற மாவுனுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு மரக்கால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 30 மரக்கால் மெல்லிய மாவு 60 மரக்கால் மாவு. 30 மரக்கால் அப்படின்போது நம்ம கணக்கு பட்ட கிட்டத்தட்ட 120 கிலோ பக்கத்தில் வருது. அதுவும் 60 கிலோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 240 கிலோ. தேவையில்லாமல் அந்நிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி 1000 திருமணம் பண்ணி செலவு 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 செலவு. அவருடைய குடும்பத்திற்கே அவ்வளவு செலவு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்த சாலோமன் ஜனங்கள்கிட்ட இறக்குற அளவிற்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் சிலர் செலவை குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. எவ்வளவு உங்களுக்கு வந்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுறதுல ஞானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கிக்குவீங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கணும். நான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த செலவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, அண்டை வீடு இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்களை அவங்க வாங்கினதற்காக நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இது இருக்குது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கிடுவேன். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நான் வீடு வாங்கிடுவேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது வாங்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் விருப்பப்பட்டு ஜெபிக்கிறது தவறல்ல. அவங்க வாங்கின பொருளை நீங்கள் வாங்க வேண்டான்னு நான் சொல்ல. ஆனால் அவங்க வாங்கினதற்காக நம்ம எப்படி வாங்க முடியும்? சிலர் பாருங்க, கார் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த காரை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை நமக்கு. அந்த கார் தெருவில் இருக்கும். அந்த காரை ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் கார் வாங்குவாங்க, அதை ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கூட யூஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை வராது. எப்படி? அப்போ நம்பர் 1, முதலாவது ஒரு செலவை செய்யாதீங்க. இன்னொருத்தர் வாங்கினாங்கன்றதுக்காக உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்க. எவ்வளவு பெருசு வேணும் வாங்கல, அது தப்பே இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வாங்கினாங்க, அவனுக்கு போட்டிக்கு போட்டியாக நான் வாங்கணும்னு நினச்சி தயவு